வணக்கம். ஏற்கனவே போட்ட வீடியோவினுடைய முழுமையான வீடியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேரளா உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவு சம்பந்தமாக தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது கேரளாவில் ஒரு பெண்மணி விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கில் அவங்க கேட்டபடி விவாகரத்தும் வழங்கப்பட்டுருச்சு. விவாகரத்து பெற்ற அடுத்த வாரமே அவங்க இன்னொருத்தரை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதாவது அந்த உத்தரவுலேருந்து மேல்முறையீட்டு காலம் முடிவதற்கு முன்பாகவே அந்த திருமணத்தை செஞ்சுக்கிறாங்க. அப்போ யாரை அவங்க இரண்டாவதாக திருமணம் செஞ்சுருக்காங்களோ அந்த கணவர், அந்த பெண்ணுடைய இரண்டாவது கணவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல் திருமணம் விவாகரத்து பெற்று அதற்கு மேல்முறையீட்டு காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, அதனால இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு அவங்க வழக்கு போடுறாங்க. இதை விசாரித்த உயர்நீதிமன்றம், அப்படியெல்லாம் நீங்கள் டிஃபென்ஸ் எடுக்க முடியாது, அந்த டிஃபென்ஸை எடுக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணுடைய முதல் கணவர் தான் அந்த டிஃபென்ஸை எடுக்க முடியுமே ஒழிய, ஏன்னா அவர் தான் அந்த உத்தரவுனால அக்ரீவ்டு பர்சன், அக்ரீவ்டான யாரோ ஒருத்தர் தான் அந்த வழக்கை மேல்முறையீடு செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதும் அவங்களுடைய சுதந்திரமான முடிவு. மற்றபடி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட இந்த கணவர் அதை காரணமாக சொல்லி டிஃபென்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால விவாகரத்து பெற்ற ஒரு பெண் தன்னுடைய மேல்முறையீட்டு காலம் முடிவதற்கு முன்பாக இன்னொருத்தரை திருமணம் செஞ்சால் கூட அந்த இரண்டாவதாக செய்யக்கூடிய அந்த கணவர் இதை ஒரு காரணமாக காட்டி அந்த விவாகரத்து செல்லாது, அந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லி அவர் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.